ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் லோகு எடிட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் முன்னாடி ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கினமாஸ்டர் ஆப் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற ஜப்பானா அப்படிங்கும் போது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மீடியாவில் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்ட் பிளாக்கில் சூஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணி விட்ருங்க. எனக்கு ஒரு 6 செகண்ட் போதும், நான் 6 செகண்ட் ட்ராக் பண்ணி டிக் கொடுத்துட்டேன். ஓகேவா? மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போங்க. இந்த டெம்ப்ளேட் வேணுமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி கொஞ்சம் டிசைன் இருக்காங்க, அதனால் கட் பண்ணி விட்டுலாம். கட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி முன்னாடி இழுத்துட்டுங்க. இந்த டெம்ப்ளேட் மிச்சம் இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? மறுபடியும் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இங்கே கத்திரிக்கோள் சிம்பிள் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஸ்பிக்ரின்னு ஒரு ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி டிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு பிக்சர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பிக்சர் வைக்கலாம், ஒரே மாதிரி வைக்கலாம், வேறு மாதிரியே வைக்கலாம். நான் வேறு மாதிரி வச்சு காமிக்கிறேன். ஓகேவா? டிக் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த பிக்சரை கிளிக் பண்ணி இந்த க்ரீன் ஸ்கின் தெரியாமல் கரெக்டாக வைங்க, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேவா? டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நீங்கள் குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆஃபில் இருக்கும், எனபிள் பண்ணி டிக் கொடுத்துருங்க. ஓகேவா? மறுபடியும் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இங்கே 3 டாட் இருக்குல்ல, அது பிரிங் டு ஃப்ரெண்ட் ரெண்டாவதாக இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி கரெக்டாக வந்துடும். ஓகேவா? டிக் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். நான் இந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த ஃபோட்டோஸை டிக் கொடுத்துட்டு மறுபடியும் இதை கரெக்டாக இந்த பிளாக் தெரியாமல் இந்த இடத்துல வைங்க. ஓகேவா? டிக் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் டெம்ப்ளேட் தான் கிளிக் பண்ணும், ஏன்னா ஒரு தாட்டி குரோமாக்கு எனபிள் பண்ண போதும், அடுத்த தாட்டி எனபிள் பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ 3 டாட் இருக்கா, அது கொடுத்து பிரிங் டு ஃப்ரண்ட் மறுபடியும் கொடுத்துருங்க. ஓகேவா? இது மாதிரி கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ஃபோட்டோஸை கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் கடைசியில் இருக்கிறத கொஞ்சம் ஏற்றுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிரைட்னஸ் தரும், அதனால் பார்க்க சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இருக்கிறத டிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்த ஃபோட்டோஸை மறுபடியும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குல்ல, மறுபடியும் போயிட்டு கொஞ்சம் ஏற்றுங்க. ஓகேங்களா? ஓகேவா? டிக் கொடுத்துருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இதில் வேறு மியூசிக் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மியூசிக்கை கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சவுண்டை கட் பண்ணிவிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ ஒரு மியூசிக் வச்சு காமிக்கிறேன். இங்கே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மியூசிக் இதை ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, இந்த ஆடியோ இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த ஆடியோ மிச்சம் எதை கட் பண்ணி விட்டுடலாம். டிக் கொடுத்துருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி வைப்போம். ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட்டோட பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எனக்கு அதாவது ஹார்ட்டின் சிம்பிள் கலர் பிடிக்கலன்னா இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். இங்கே பேசிக் அதில் போய்ட்டு என்ன கலர் வேணால், ஓகேவா, எந்த கலர் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? எந்த கலர் எது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு இந்த இது சூப்பராக இருக்குது. இப்போ இதை டிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா? இப்போ ப்ளே பண்ணி பார்க்கவே. ஓகே, இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தரப்போகிறேன். ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா எப்பொழுதுமே 30ல் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இங்கே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கா, அது கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் லோகு எடிட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்பு மாதிரி டாட்டா, பை பாய், வணக்கம்.